ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். உங்கள் மொபைல் ஃபோனை வாங்கி எப்படிலாம் வந்து அதில் மோசடி செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வந்து உலகில் அதிகமான அளவில் வந்து வளர்ந்துருக்கு. பணம் வந்து சம்பாதிக்கிறத விட அதை காப்பாற்றுவது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. டெபிட் கார்டாக இருந்தாலும் கிரெடிட் கார்டாக இருந்தாலும் இல்லைனா உங்களுடைய ரகசிய பின் நம்பராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து திருடுவதில் தொடங்கி நாள்தோறும் புது புது மோசடிகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. எப்படிலாம் வந்து உங்கள் வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை வந்து அவங்க ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசடி கும்பல் டிசைனாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து புது விதமான ஒரு மோசடியும் வந்து தற்போது நிகழ்ந்து வருது. அதாவது என்னென்னா, நீங்கள் பொதுவாக ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபோன் கொடுங்க, நான் ஒரு கால் பண்ணேன், என்கிட்ட ஃபோன் இல்லை, ஆனால் என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் கேட்குறாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சரி பரிதாபமாக இருக்குது ஃபோன் கேட்குறாங்களே அப்படின்னு கொடுப்பீங்க. இதில் வந்து சில நியாயமான நபர்கள் பேசுவாங்க, பேசிட்டு ஃபோன் கொடுத்துருவாங்க. ஆனால் சில கிரிமினல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்கை மாற்றி வச்சுக்கிட்டு அந்த செட்டிங்கை உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபிகள்லாம் அவங்களுக்கு வர்ற மாதிரி வந்து அந்த செட்டிங்கை மாற்றி வச்சுக்கிட்டு நிறைய மோசடிகளை வந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அதன் மூலமாக உங்கள் பணத்தில் உங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் மொத்தமாக வந்து திருடக்கூடிய வகையில் வந்து உங்களை அறியாமலேயே நீங்கள் வந்து அதுக்கு துணை போடுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயத்தில் இந்த மோசடி நபர்கள்ட்டேன்னு நீங்கள் வந்து எச்சரிக்கையாக வந்து இருக்கணும். பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்து சேமித்த பணம்லாம் வந்து இதன் மூலமாக வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த மோசடி செய்பவர்கள் வந்து எவ்வாறு செயல்படுறாங்க, யாரை குறி வைக்கிறாங்க, மிக முக்கியமாக உங்களை எவ்வாறு பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக வந்து உங்கள் மொபைலில் வந்து கொடுங்க அப்படின்னு வாங்குறவங்கள்ட்ட நீங்கள் அந்த அசந்த நேரத்தில் அந்த மோசடி செயலை வந்து இன்ஸ்டால் செஞ்சுருவாங்க. அதனால் புதுசாக வந்து ஒரு மொபைல் யார்கிட்டே கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்கள் வாங்கும்போது அதில் ஏதாவது செட்டிங் மாறி இருக்கா, இல்லைனா ஏதாவது புதுசாக வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். அதே போல் உங்கள் செல்ஃபோன் செட்டிங்கில் வந்து சில மாற்றங்களை செய்து உங்கள் மொபைல் மற்றும் பர்சனல் விவரங்களை மர்ம நபர்கள் வந்து உங்களுக்கே தெரியாதபடியும் வந்து அனுப்பிவிடுவாங்க. இதன் மூலமாக வந்து உங்கள் கால் ஃபார்வேர்டு ஆப்ஷனு, கால் ரெக்கார்டிங்கு, உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபிலாம் வந்து அவங்களுக்கும் வரக்கூடிய வகையில் வந்து மாற்றி விடுவது போன்ற செயல்களையும் வந்து அவங்க செஞ்சிடறாங்க. இதனால் வந்து உங்களிடம் மொபைல் வந்து திருப்பி அளிக்கப்பட்ட பின்னர் வந்து நீங்கள் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் வந்து காலியாகக்கூடிய சூழலை வந்து உங்களுக்கு வந்து நிலைமை வந்து ஏற்படும். அதனால் இந்த மோசடி யாளர்களிடமிருந்து முதல்ல குறி வைப்பது வந்து தொழில்நுட்பங்களை கையாள தெரியாதவர்களையும் முதியோர்களையும் தான் இவங்க வந்து அதிகமாக வந்து குறி வைக்கிறாங்க. இல்லை இன்னும் பாவப்பட்ட முறையில் வழங்கும் வகையில் மோசடியாளர்கள் முதல்ல வந்து தங்களை குறிவைத்த நபர்களும் பேசுவாங்க. அதை உண்மை நம்பி தங்களது மொபைல் கொடுப்பவர்களே அவர்கள் முதல் வந்து பலியாகவும் ஆக்கிடுறாங்க. அதனால் இந்த மோசடி யாளர்களிடமிருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கங்க. அது எப்படி என்ன செய்யணும், முதல்ல வந்து உதவி கேட்கும் அந்நிய நபர்கள் யாரிடமோ உங்கள் மொபைலை வந்து மேக்ஸிமம் வந்து வழங்காதீங்க. ஒருவேளை அவர்கள் சொல்படி நம்பும்படி வந்து தோன்றுனா அவங்க சொல்லும் நபருக்கு வந்து நீங்களே வந்து கால் செய்து அதை ஸ்பீக்கர்லேயே போட்டு பேச சொல்லுங்கள். அவங்க கையில் மொபைல் வழங்காமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல் அடிக்கடி உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கால் ஃபார்வேர்டிங் அல்லது கால் டைவர்ட் ஆப்ஷன் ஆஃப் செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துருக்குங்க. ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா. ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரியாமல் அது நடந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் உறுதிப்படுத்திங்க. அதே போல் உங்களுக்கு வரும் ஓடிபி வந்து வேறு யாரிடமும் எக்காரணத்தை கொண்டு வந்து அது வந்து நீங்கள் யாருக்கும் வந்து பகிராதீங்க. அதுதான் வந்து மிக மோசமான பாதிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிறோம். அதே போல் ஒருவேளை நீங்கள் மோசடி செய்யப்பட்டதாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாக வந்து தேசிய சைபர் கிரைம் உதவி எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து அழைத்து புகார் வந்து பதிவு செய்யுங்க. அந்த உதவி என்னென்னா 1930 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் புகார் செய்யுங்க. அதில் பதிவு செஞ்சீங்கன்னா அது உங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வகையில் வந்து அந்த தேசிய சைபர் கிரைமில் உங்களுக்கு வந்து உதவுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் வந்து யாராவது உங்கள் ஃபோன் கேட்டாங்கன்னா, கால் செய்யறதுக்கு ஃபோன் பேசுறதுக்கு கேட்டாங்கன்னா கொடுக்காம இருங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அதில் செட்டிங் ஏதோ மாறி இருக்கா, புதுசாக ஏதோ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு அதை எச்சரிக்கையாக வந்து நீக்கிக்குங்க. நன்றி.